திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் சமுதாய சீர்திருத்தத்திற்காக வாழ்ந்தவர், வரலாற்றை படைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். தமிழ் சமுதாயம் தலைநிமிர்ந்து நடப்பதற்காக வாழ்ந்து மறைந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காகவே வாழ்ந்தவர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இம்மூன்று தலைவர்களின் ஒப்பற்ற தலைவராக, நாடு போற்றுகின்ற நல்ல தலைவராக, நம் இயக்கத்துடைய காவல் தெய்வமாக நம்மை எல்லாம் காத்து இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருமாற்றி தந்த இதயம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள். நமக்கென்று திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய வரலாறு இருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள். ஏன் உருவாக்கினார்கள்? ஏழை எளிய மக்கள், வாழ்க்கையின் அடித்தட்டு மக்கள், மேல்தட்டு மக்களுக்கு இணையாக தங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளை அவர்களுக்கு உருவாக்கி தர வேண்டும் என்றும், கழகத்தின் சார்பாக ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்கி தந்திட வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் என்ற அந்த மாபெரும் இயக்கத்தை உருவாக்கினார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவர் ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேலாக அங்கு பணியாற்றி பல்வேறு நிலைகளில் பொருளாளராக, தான் நடித்த 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கழகத்தினுடைய கொள்கைகளை பறைசாற்றுவராக, விளம்பரப்படுத்துவராக, இப்படி அவருடைய நாட்களை பேரறிஞர் அண்ணாவினுடைய இதயக்கனியாக திராவிட முன்னேற்ற கழகம் 1967 தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பை, ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் மூல காரணம் என்று அண்ணாவே நெஞ்சம் நிகழ்ச்சியோடு அந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அண்ணாவை பாராட்ட சென்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்களையும் பார்த்து, அண்ணா உங்களுடைய வாழ்த்துக்களை பெறுவதற்கு ஒரே நபர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் என்று அண்ணாவே பாராட்டி, அந்த அளவுக்கு மக்களுடைய அபிமானத்தையும் திரைப்படங்களில் தத்துவ கருத்துகளையும், ஏன் அப்பொழுது இருந்த உதயசூரியன் சின்னத்தை கூட தன் நெற்றியில் வரைந்து திரைப்படங்களில் நடித்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை பரப்பிய பெருமை எம்ஜிஆர் அவர்களையே சாரும் என்பதுதான் வரலாறு. இப்படி ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை திமுகவிலிருந்து தூக்கி எறிந்தார்கள். அன்றைக்கு பிடித்த சனியன் இன்று வரை அது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. மக்களுடைய அபிமானத்தை அவர்களால் பெற முடியவில்லை. அப்பொழுது அவர் மனதிலே உதித்து இருக்கும் என்று நினைக்கிறேன். லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் கொண்ட அப்போது இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொருளாளராக இருந்த என்னை 18 மாவட்ட செயலாளர்கள் கையொப்பமிட்டு விளக்குவதா என்று அவருடைய அடிமனத்தில் தோன்றிய எண்ணத்தின் அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் உருவானது என்பதையும், உருவானதும் மட்டுமல்லாமல் கழகத்தினுடைய கொள்கைகளை, சட்ட விதிகளை அவர் உருவாக்கினார். சட்ட விதிகளை உருவாக்குகின்ற பொழுது மற்ற கட்சிகளுக்கெல்லாம் கீழிருந்து கிளைக்கழகங்களிலிருந்து, ஊரக உள்ளாட்சியிலிருந்து கிளைக்கழகத்திலிருந்து கிளைக்கழக செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள், நிர்வாகிகள், நகர்மன்றத்தில் கிளைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டு, மாநகராட்சி கிளைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டு, தலைமை கழக நிர்வாகிகள் உருவாக்கப்பட்டு அவர்கள்தான் கழகத்தினுடைய பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கின்ற ஒரு நடைமுறை இருந்தது. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்
உலகத்திலேயே யாருக்கும் தோன்றாத அபூர்வ சக்தியாக முதலில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தேர்வு நடைபெற வேண்டும். அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு அன்றைக்கு இருக்கின்ற உறுப்பினர்கள், கழகத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்கள், அவர்கள் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்படும் என்று ஒரு சட்ட விதியை கொண்டு வந்தார்கள். 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டர்களை கொண்ட அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் அத்தனை பேர்களுக்கும் அந்தந்த மாவட்டங்களில் வாக்குகளை பதிவு செய்து அதன் மூலமாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு புதிய நடைமுறையை தொண்டர்களின் இயக்கமாக, தொண்டர்களின் சக்தியாகத்தான் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இந்த புதிய விதியை உருவாக்கினார்கள். சட்ட விதி 45. அதோடு மட்டுமல்லாமல் பின்னாலே வருவர்கள் தங்களுடைய வசதிக்கேற்ப சுயநலத்திற்காக இந்த சட்ட விதியை திருத்துவார்கள் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எண்ணித்தான் நிறைய சட்ட விதிகளை உருவாக்கினார்கள். அந்த சட்ட விதிகளெல்லாம் நேரத்திற்கு தகுந்த மாதிரி, காலத்தின் மாற்றத்திற்கு தகுந்த மாதிரி, அரசியல் மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி திருத்தம் செய்து கொள்ளலாம் அல்லது ரத்து செய்யலாம் என்று அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தார். ஆனால் ஒரே ஒரு விதியை மட்டும் திருத்தமோ மாற்றமோ ரத்து செய்யக்கூடாது என்ற விதி 45. அந்த விதியின்படி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தேர்வு நடைபெற்று அதை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி அவர்கள் அதற்கு அங்கீகாரம் தந்து நீங்கள் மற்ற தேர்தலை கழக அமைப்பு ரீதியான தேர்தல்களை நடத்தி கொள்ளலாம் என்று அங்கிருந்து பதில் வந்ததற்கு பின்னால் கழக பொதுச் செயலாளர் தான் ஊரக உள்ளாட்சியிலிருந்து பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி வரை தேர்தலை நடத்துவது என்பதுதான் 50 ஆண்டுகால வரலாறாக இருந்தது. 50 ஆண்டுகால வரலாறாக இருந்தது. அப்படித்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் கழக சட்ட விதிகளை மதித்து, புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கழக சட்ட விதிகளை மதித்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 3 முறை யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக தமிழகத்திலே வலம் வந்து நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சராக ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பொறுப்பேற்று 30 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்கு வந்த வேதனைகள், சோதனைகள், இந்த இயக்கத்தை அழித்துவிட வேண்டும் என்று திமுகவும் அதனுடைய கூட்டாளி கட்சிகளும் செய்த அத்தனை சதிகளையும் முறியடித்து இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக 6 முறை முதலமைச்சராக ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை 2016 மீண்டும் அம்மாவர் 32 ஆண்டுகளுக்கு பின்னால ஒரு வரலாற்றை பதிவு செய்தார்கள். அந்த வரலாற்றை பதிவு செய்த மாண்புமிகு அம்மா அவர்கள் ஓராண்டு காலம்தான் அவர்கள் உயிர் வாழ முடிய ஒரு துர்பாக்கிய சூழ்நிலை நிலவியது. 2017 நம்மை விட்டு பிரிகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த சூழலில் பல்வேறு நிலைகளில் கழகம் பிரிவு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த சூழலிலும் மாண்புமிகு கழகத்தினுடைய தொண்டர்கள் அனைவரும் கழகம் ஒருங்கிணைய வேண்டும், இணைய வேண்டும் என்று அவர்கள் தந்த குரல், மக்கள் தந்த குரலின் அடிப்படையில் நாம் இணைந்தோம். திரு பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தலைவருடைய 100ஆண்டு விழாவை மாவட்டங்கள் நடத்தி கொண்டிருந்தார். நாம் தர்ம யுத்தத்தை தொடங்கி கழகத்தினுடைய நாமும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழாவை 16 மாவட்டங்கள் நடத்தி முடித்து 17வது மாவட்டமாக கோயம்புத்தூரில் அந்த மாநாடை நாம் நடத்தினோம். கொங்கு பெல்ட்டுமே குலுங்கியது. அடுத்த நாள் காலைதான் அப்பொழுது நம்முடைய தர்மயுத்தத்திற்கு தமிழக மக்களுடைய ஆதரவு 58% இருந்தது. ஆண்டு கொண்டிருக்கின்ற பழனிசாமிக்கு 4% தான் இருந்தது. தங்கமணியும் வேலுமணியும் என்னை
என்னுடைய மகள் வீட்டில் என்னை வந்து சந்தித்தார்கள். ஆனால் கழகம் இப்படியே போனால் மிகப்பெரிய சரிவை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று ரொம்பவும் பரிதாபப்பட்டு வருத்தப்பட்டு சொன்னார். நானும் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு இணைய வேண்டும் என்ற நிலையை எடுத்தோம். இணைய வேண்டும் என்ற நிலையை எடுக்கின்ற பொழுது அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற திரு பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக தொடர வேண்டும் என்றும் கட்சிக்கு என்னை நீங்கள் கட்சியை நடத்த வேண்டும் என்று அவர்தான் இந்த அஜெண்டாவை கொண்டு வந்தார்கள். சரி, ஒரு முதலமைச்சர் அன்றைக்கு பதவியில் இருக்கின்றார், அவரை பதவியை கீழே இறக்கிவிட்டு அந்த பதவிக்கு நான் உட்பட யார் வந்தாலும் சரியாக இருக்காது, அதுக்குரிய மரியாதை முதலமைச்சருக்குரிய மரியாதையாக இருக்காது என்று நினைத்துதான் சரி என்று ஒப்புக்கொண்டோம். இணைவது என்று முடிவெடுத்து அடுத்த நாள் காலை 10 மணிக்கு இணைப்பு அறிவிப்பை வெளியிடுகின்ற போது முதல் நாள் இரவு 12 மணிக்கு ஒருங்கிணைப்பாளர் கழகத்தினுடைய தலைவர் என்ற பொறுப்பு அப்பயே நான் முடிவை செய்து விட்டோம். கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் கழகத்துக்கு தலைமை தாங்குவதில் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடாது, தலைவர் என்ற நிலையில் இருக்கலாம் என்று முடிவெடுத்தோம். சரி, அது முடிஞ்சு போச்சு. 12 மணிக்கு ஒரு அஜெண்டா கொண்டு வர்றாங்க. என்ன அஜெண்டானா, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற புதிய பதவிகள் 2 பதவிகள் பொது வேண்டும். நீங்கள் ஒருங்கிணைப்பாளர் என்றால் திரு எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர் வேண்டும் என்று சொல்கிறார். அவர் முதலமைச்சராக இருப்பதனால் நானும் தலைமை கழகத்தில் ஒரு நிர்வாகி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்று சொன்னவுடன் நான் அந்த மறுப்பே சொல்லலை, சரின்னு சொல்லிட்டான். எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு. திரும்ப 2:30 மணிக்கு திரும்ப ஒரு அஜெண்டா கொண்டு வர்றாங்க. என்ன கொண்டு வர்றாங்க? கழகத்தினுடைய அத்தனை முடிவுகளுக்கும் உத்தரவுகளுக்கும் 2 பேரும் கையெழுத்திட வேண்டும் என்று, ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்திட வேண்டும் என்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்திட வேண்டும் என்று சொன்னார்கள். இது எப்படி சரியா இருக்கும்? 2 பேரும் 2 கோரிக்கை காலை போட்டு எப்படியா பயணிக்க முடியும்? சரியா வராது, எந்த முடியுமே உறுதியாக எடுக்க முடியாது, பல பிரச்சனைகள் உருவாக்க வாய்ப்பு இருக்கிறது என்று எவ்வளவோ நாங்கள் கலந்து பேசினோம். இல்லை 2 பேர் இருக்கு. ஏன்னா அடுத்த நாள் காலையில் தமிழ்நாடு பூரா இணைப்பு விழா கொண்டாட தயாரி விட்டார்கள் தொண்டர்கள். இந்த சூழ்நிலை இப்படி ஒரு கொக்கியை போடுறாங்க. எப்படி கொக்கி பாருங்க. அந்த கொக்கியினாலதே இன்னைக்கு இப்போ நாங்கள்லாம் அவஸ்தைப்பட்டதுக்கு 4.5 வருஷம் காரணம். அதுக்கும் சரி வந்து சொல்லி தொலைச்சோம். என்ன நடந்தது? 4.5 வருஷம் தன்னிடத்தில் இருந்த ஆட்சியின் அதிகாரத்தை கொண்டு எங்களை எல்லாம் ஓரங்கட்ட ஆரம்பித்தார். நான் பல முறை அவரிடம் அறைக்கே சென்று, ஏங்க என்னங்க எல்லாம் நம்மளாம் ஒரு கவர்மெண்ட்ல இருந்து இருக்கேன், நீங்கள் என்னை டெப்டி சிஎம் வந்து பரிந்துரை சொன்னீங்க, நான் அந்த பதவியே வேணாம், கட்சியை மட்டும் பார்க்குறேன், என்னை ஆளை விடுது அப்படின்னு சொல்லி நான் முதலமைச்சராக இருந்தேன், இதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொன்னேன். எவ்வளோ வற்புறுத்தி சொன்னாங்க, முடியாதுட்டேன். நான் போய் என்னை பிரைம் மினிஸ்டர் வர சொன்னார். நான் போய் பார்த்தேன். நான் சொன்னேன், அவருக்கு ஒன்றே சொன்னார், உங்கள் நிலைமையெல்லாம் எனக்கு தெரியும், தயவுசெய்து நீங்கள் டெப்டி சிஎம் ஏற்றுக்குங்க அப்படின்னு. இல்லை சார், நான் கட்சி மட்டும் பார்க்குறேன். நோ நீங்கள் அதிகாரத்தில் இருக்கணும், பவரில் இருக்கணும், அதனுடைய ரகசியம் பின்னால் நான் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவருடைய உதவி நம்மளுக்கு தேவைப்பட்டதுனால சரின்னு வந்தோம். 4.5 வருஷம் முழு தரமட்டத்துக்கு போய் ஒத்துழைப்பு. ஏதாவது ஒரு கையெழுத்து நான் போட்டு முடிச்சுட்டு அவர் கையெழுத்து போதுக்கு அனுப்பினேன்னா போட மாட்டார். வைத்தியலிங்கத்துக்கு தெரியும், டி நகர் சத்யா மீது ஒரு 2000 பேர் சேர்ந்து புகார் கொடுத்தானுங்க அவரை மாற்ற வேண்டும் என்று. பேசி முடிவாயிருச்சு, அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டது. ஆனால் அவர் ஒத்துக்கொள்ள மாட்டேன், கையெழுத்து நான் போட மாட்டேன். இப்படி பல நிகழ்வுகள் அரசியல் மூலமாக, அதிகாரத்தின் மூலமாக, செய்தித்துறையை வைத்திருந்த அதிகாரத்தின் மூலமாக அவர் செய்தி, அவர் படங்கள் இப்படியே போட்டு வந்தார். ஒரு சகிப்புத்தன்மையில் முடிஞ்சு வச்சு 4 வருஷம் முடிஞ்சு வச்சு. அப்போதான் கடைசியில் கொண்டு வர்றாங்க ஒற்றை தலைமை.
ஒற்றை தலைமை வேண்டும். ஏங்க நீங்கள் தானங்க ஒரு தலைமையை இருக்க சொல்லி என்னை போய் முடிவு பண்ண, நீங்கள் தான் இரட்டை தலைமை கொண்டு வந்ததே நீங்கள் தான், ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் 2 பேரும் கையெழுத்து போடுன்னு சொன்னது நீங்கள் தான். இப்போ எதுக்கு ஒற்றை தலைமை? அது நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. இப்போ இல்லை கவர்மெண்ட்டை அவர் மிகுந்த திறமையோடு நடத்திட்டு இருக்காரு. அவரை திரும்ப முதலமைச்சர் அறிவிச்சோம்னா 234 தொகுதிக்கு 234 தொகுதி ஜெயிக்கலாம் அப்படின்னாங்க. பல்வேறு கருத்துக்கள் உருவாச்சு. அதுக்கு சரின்னு சொல்லி தான் நம்ம முடிவெடுத்தோம். அப்புறம் பல பிரச்சனைகள் வந்துச்சு, சில கொள்கை அறிவிப்புகள் வந்தது. அதனால் நாம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டது என்பதையெல்லாம் நான் உங்களுக்கு நினைவு இருந்தாலும் நினைவுற கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படித்தான் நம்மளுடைய போராட்டம் ஒரு மிகப்பெரிய 2016 மாண்புமிகு அம்மா அவர்கள் நமக்கு தந்த ஆட்சியை சரியாக கொண்டு செலுத்ததன் காரணமாக 2021 பல கொள்கை முடிவுகள் எடுத்ததின் காரணமாக நாம் ஆட்சியை இழக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. அவர் தலைமையேற்று 10 இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு 11 தோல்விகள். ஒவ்வொரு தேர்தலிலும் சில பல நல்ல ஆலோசனைகளை சொன்னால் ஏதோ ஒரு உள்நோக்கத்தை வச்சுட்டு பேசுவாங்களோ அவங்க சொல்லி அதை மறுப்பார் அவர். அதுதான் பழக்கம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனியாக போட்டியிட்டது. அவர்கள் ஒரு 7-14 நாடாளுமன்ற தொகுதிங்க, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி 7 பார்லிமெண்ட். இந்த பக்கம் திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, திருவாரூர், நாகப்பட்டினம் 7-14 தொகுதிகள். 7-14 நாடாளுமன்ற தொகுதியில் 84 சட்டமன்ற தொகுதிகள். இந்த 7-14 பார்லிமெண்ட் தொகுதியில் ஒரு பாராளுமன்ற தொகுதியில் 1.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அவங்க. ஆக ஒரு சட்டமன்ற தொகுதி 25,000 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. 25,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 39 இடம் போட்டிட்டு ஒண்ணு கண்ணுன்னு தேனி நாடாளுமன்ற தொகுதியை ஜெயிச்சது. அந்த தொகுதியிலேயே அம்மா மக்கள் முன்னேற்ற 1,40,40,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 1,40,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இதைத்தான் கடந்த முடிந்த அந்த 2001 சட்டமன்ற தேர்தலில் பேச்சுவார்த்தை, கூட்டணியுடைய பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது இன்றைக்கு இருக்கின்ற உள்துறை அமைச்சர், நம்முடைய மாநிலத்துடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய பொறுப்பாளர் சந்தோஷ்ஜி, நான் திரு எடப்பாடி பழனிசாமி 4 பேரும் உட்கார்ந்து பேசுகின்ற பொழுது முதலில் எப்படி இருக்குன்னு சந்தோஷமாக கேட்டாங்க நம்ம உள்துறை அமைச்சர். நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உடனே அவர் சொன்னார், உங்களுடைய உளவுத்துறை என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும், அதுவும் வந்திருக்குது. மத்திய உளவுத்துறை மூலமாக நம்ம கூட்டணிக்கு மொத்தமாக 75 சீட்டு தான் கிடைக்கும்னு அவர் சொன்னார். யாரு அப்பயே கணிச்சு சொன்னார், நம்ம கூட்டணி சார்பாக. இவர் பேசாமல் இருந்த, இல்லை நான் இப்போ தென் மாவட்டத்துக்கு போனேன், பூரா முக்குளத்தூர் போயிட்டு ஏகப்பட்ட கூட்டம், எனக்கு வரவேற்பு, நல்ல வரவேற்பு அப்படின்னு சொன்னார். யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி. நான் சொன்னேன், இல்லைங்க, இந்த 84 தொகுதியில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு 26 ஓட்டு இருக்குது. வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கின்ற ஓட்டாக இருக்கும். அவர்களையும் சேர்த்து கொண்டால் உறுதியாக நாம் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் என்று சொன்னேன். அவர் அது ஒத்துக்கிட்டாங்க. யாரு? உள்துறை அமைச்சர் ஒத்துக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு, நான் சொன்னேன் 200 ரூபா கொடுத்தா எவ்வளோ பெரிய கூட்டத்தையும் கூட்டலான்னு சொன்னேன். அப்போ ஒரு வார்த்தையை பேசிட்டேன், அதுக்கு ஒரு கோவம் வந்துருச்சு. எப்படி நீங்கள் அதை பேசலாம் அப்படின்னாரு. எல்லாம் சரி விட்டுருங்க, அது ஒன்று பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு, சரி விடுங்க, பிஜேபிக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்குறீங்களோ, தொகுதி கொடுக்குறீங்களோ 20 தொகுதிகள் எனக்கு சேர்த்து கொடுங்க, நான் டிடிவி தினகரன் அவர்களை அழைத்து அவர்களை நான் என்னுடைய கூட்டணியில் சேர்ற மாதிரி சேர்த்துக்கிறேன்னு சொன்னார். இல்லை அதெல்லாம் தர முடியாது அப்படின்ட்டார். 15 சீட்டு கொடுக்கலாம்னு கேட்டார், அது தர முடியான்ட்டார். 10 சீட்டு கொடுக்கலாமான்னு கேட்டார், அது தர முடியான்ட்டார். அப்போ தான் சொன்னார், அப்போ ஒரு ரகசியத்தை சொன்னார், சின்னம்மா அரசியலேருந்து வெளியேறுங்கன்னு நாங்கள் தான் சொன்னோம். அதன் கருதி அவங்க ஒத்துக்கிட்டு அரசியலேருந்து அறிக்கை விட்டாங்க, விளைவிக்கிறோம்னு சொல்லிட்டு. இன்றைக்கு சொல்கிறேன் கேட்டுங்க, இந்த தேர்தலில் ஓட்டுக்கள் செய்து நீங்கள் பிரிக்க வேண்டாம்,
என்று சொல்லி வாய்ப்புகள் நீங்கள் நிற்கலைன்னா அதிமுக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நான் டிடி விட்டு அவரை தேர்தலில் நிற்க வேணாமல் சொல்லிடுறேன். அவரும் சரின்னு சொல்வார். ஆனால் அவர் ஒரு நம்பிக்கை பெறுவதற்காக 10 வாரிய தலைவரை அவருக்கு கொடுக்கலாமா, அந்த உறுதிமொழியை நான் அவருக்கு தரலாமான்னு கேட்டார். இல்லை அதெல்லாம் தர முடியாது, உறுதிமொழியும் தர முடியாது அப்படின்னு அவர் சொன்னதுனால டக்குன்னு ஃப்ளைட் எடுத்து போடுங்க நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பி போட்டேன். முடிஞ்சு வச்சு அன்னைக்கு அதிமுக 2021 உறுதியாக தோல்வி அடையும் நிலை அன்றைக்கே உருவாயிடுச்சு. தோற்றம் இன்னைக்கு அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? அம்மா எதிர்கட்சி தலைவராக இருந்தாங்க 2006. நான் 2 மாதம் என்னைக்கு அம்மா எதிர்கட்சி தலைவர் போட்டிருந்தாங்க, ஃபேஸ் பண்ணேன். அப்புறம் அம்மா வந்து என்னை கூப்பிட்டு பன்னீர் நானே எதிர்கட்சி தலைவராக இருந்துக்கிறேன், நீங்கள் துணைத் தலைவருங்க. 5 வருஷம் நான் வந்து எதிர்கட்சி துணைத் தலைவராக சட்டமன்றத்தை எதிர்நோக்கினேன். எதிரையும் சோட போகலை, நம்ம எதிரையும் சோட போகலை. இப்படி இருக்கின்ற பொழுது இன்னைக்கு இருக்கிற நிலைமை எப்படி பாருங்க. கட்சியில் இவ்வளவு சோதனைகளையும் தாங்கித்தான் இது முடிஞ்சிச்சா? என்ன கொண்டு வர்றாங்க? நாம் ஆசையோடு ஒரு உச்சபட்ச தகுதியை, பிரியத்தை மாண்புமிகு அம்மாவுக்கு கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் என்று கொடுத்தோம். அதை ரத்து செய்கிறார். எப்படி மனசவர் அம்மாவுக்கு நிரந்தர பொதுச் செயலாளர் இவரை முடிசூட்டி கொண்டார் பொதுச் செயலாளராக? இந்த கழக சட்ட விதி இருக்கு 45, எதிலையும் அதில் திருத்தம் செய்யக்கூடாது, ரத்து செய்யக்கூடாது இருக்கிற விதியை கழகத்தினுடைய சாதாரண தொண்டன் கூட ஒரு மனு எழுதி கொண்டு போட்டியிடலாம் கொடுக்கலாம். அதற்கு இருந்தது நிலைமை இருந்தது. என்ன நடந்தது? இவர் 10 மாவட்ட செயலர் முன்மொழியணுமா, 10 மாவட்ட செயலர் வழிமொழியணுமா, பொருளாளர் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுறவங்க 5 வருஷம் தலைமை கழக நிர்வாகியாக இருக்கணுமா? யார் போட்டியிட முடியும்? யார் போட்டி? நம்ம வேலுமணியே தங்கமணி அந்த மாதிரி தான் போட்டியிட முடியும். எடப்பாடி போட்டியிட முடியும், அவர் பையனா போட்டியிடலாம், வேறு யாருமே போட்டியிட முடியாது. இவங்களுக்கெல்லாம் இப்போ எப்படி கொடுக்க, எவ்வளோ கொடுக்கறது முடியுமா? சாதாரண தொண்டனு கூட பொதுச் செயலாளர் பதவிக்கு வரலாம் நிலையை மாற்றி எந்த சட்டத்தை திருத்தக்கூடாது, ரத்து செய்யக்கூடாது என்று சொன்னார்களோ ரத்து செய்திருக்காங்க. பொதுக்குழுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது அதை ரத்து செய்யறதுக்கு. அதுலேயே இப்போ வேலை வைத்திலிங்க சொன்ன மாதிரி அதிலே மாட்டிட்டாங்க. இப்போ வந்து ஒரு உயர்நீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லி இரட்டை சின்னத்தில் பிரச்சனை இருக்கு, அதனால இந்திய தேர்தல் ஆணையம் நீங்க அந்த இதை விசாரிங்கன்னு சொல்லிட்டாங்க. இவருக்கு பொறுக்கலை. ஒன்று என்ன சொல்றாரு? இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை, விசாரிப்பதற்கு அதிகாரம் இல்லைன்றாரு. அவங்க 2 பேருமே மனு போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்திய தேர்தல் மனு போடுது. என்ன மனு அவங்க போடுறாங்க? உயர் நீதிமன்றத்திற்கு இருக்கின்ற அதிகாரமும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு இருக்குது, நிகரான அதிகாரம் அதுக்கு இருக்குது என்று இந்திய அரசியல் சட்டத்தில் படி இருக்கிறது என்று அவங்க மனு போட்டாங்க. அதை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு பழனிசாமி மனு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இதே இப்போதே முத மேலே வந்திருக்கிறேன். இன்னி இந்த வழக்கு இருக்கலாம் 6 வழக்கு, சிவில் வழக்கு ஒன்றுன்னா வரும். ஏன் சட்டத்தை திருத்தினீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன் திருத்தினீங்க? நீங்கள் மட்டுமே பொதுச் செயலாளரும் உங்க கூட இருக்கிற மட்டுமே பொதுச் செயலாளர் இருக்கணும் சட்டத்தை. அதில் பல வகைகளில் அது சொல்லக்கூடாது, என்ன ஒரு தீர்ப்பு வரும்னு சொல்லி அதையும் சொல்லிட்டாரு வைத்திலிங்க. ஆக இனிமேல் இந்த இயக்கம் தொண்டர்களுக்கான இயக்கமாகத்தான் புரட்சி தலைவர் உருவாக்கினார்கள். அந்த நிலைமை இனி வரலாறு வந்துட்டு உறுதியாக வரும். நாளை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பு இல்லை, ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்பிற்கு ஒரு தொண்டன் வந்து உட்காருகின்ற காலம் வெகு தூரத்தில் உறுதியாக வரும். அதற்காகத்தான் நம்ம இப்போ போராடிக்கிட்டு இருக்கோம். கீழே இருக்கின்ற தொண்டர்கள் நீங்கள் இங்கு மேடைக்கு வந்து உட்காருகின்ற சூழ்நிலை உருவாக வேண்டும். நாங்கள்லாம் பல வழிகளை பார்த்துட்டோம். கழகத்தினுடைய சட்ட விதி, புரட்சித் தலைவர் உருவாக்கிய விதியை காப்பாற்றிய புரட்சித் தலைவர் அம்மாருடைய வரலாறு மீண்டும் நம்ம இயக்கத்திற்கு வந்து சேர வேண்டும் என்றுதான் இன்றைக்கு நாம் இந்த 3 ஆண்டு காலமாக இந்த புதிய பரிணாமத்தின் மூலமாக இந்த தர்ம யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கணும் என்பதையும் 3 ஆண்டு காலமாக எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. தலைமைக்கல் நிர்வாகிகள், மாவட்டங்களை செயலர் ரொம்ப அப்புறாணிக, எந்தவித பதவி பட்டங்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர்கள் பெரும்பகுதியானவர்கள், 195% பேர்.
அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுதே இந்த இயக்கத்தை ஆங்காங்கே நடத்தி கொண்டிருக்கிற நிலை இருக்கிறது. இன்றைக்கு உறுதியாக சொல்லுகிறேன், நல்ல காலம் நம்மளுக்கு வரும். புரட்சி தலைவருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. 50 ஆண்டுகளும் அந்த இருவரும் தலைவர்களும் தன் உயிரை கொடுத்து காப்பாற்றிய கட்சி. புரட்சி தலைவர்களுடைய பாடி பெல்ட்டுக்கு 100 வயசு இருந்திருப்பாரு. ஏன்? அரசியல் கட்சி ஆரம்பிச்ச அந்த அழுத்தம் அவரை இடையில் அவரை நாம் பறி கொடுத்தோம். மாண்புமிகு அம்மா அவர்களும் அவருடைய ஆரோக்கியமான வாழ்வு எங்களுக்கெல்லாம் தெரியும். எடுத்து காசு எடுத்து தண்ணி குடிக்கிறதில்ல, ஒரு ஸ்டைலு, பேனா எடுத்து எழுதுறதில்ல. ஒரு பக்கத்துக்கு வந்து அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் 4-5 பேர் சேர்ந்து ஒரு லெட்டர் அடிச்சு வந்தாங்கன்னா அதில் 15-20 பிள்ளையை திருத்துவாங்க. புல் ஸ்டாம்ஸாமா இசு தட்டு வாசு பூராத்தையும் திருத்தி தான் கொடுப்பாங்க. அவ்வளோ ஒரு நுண்ணறிவு மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு. அதெல்லாம் அம்மாவோட 22 வருட காலம் நேரடியாக அம்மாவுடைய கவனத்திலே பணியாற்றிய வாய்ப்பு என் வாழ்நாளில் பெற்ற பெரும் பாக்கியமாக கருதுகிறது. அந்த அளவுக்கு மாண்புமிகு அம்மா இந்த இயக்கத்திற்கு பல்வேறு நிலையில் சோதனையில் அவருக்கு வந்து அழுத்த காலம் அவர்களையும் நாம் இடையில் நாம் இழக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய சூழல் ஏற்பட்டது. அம்மாவுடைய ஒரே கனவு சட்டமன்றத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிவித்தார்களே, எழுச்சியோடு சொன்னார்கள். எங்களுக்கெல்லாம் கண் கலங்கிருச்சு அந்த நேரத்தில். எனக்கு பின்னாலும் பல நூற்றாண்டுகள் கழகம்தான் ஆட்சி செய்யும் என்ற நிலை உருவாகும் என்று மாண்புமிகு அம்மா அவர் சொன்னார்களே, இன்றைக்கு அந்த நிலை இல்லை. அந்த நிலை மீண்டும் மலர்வதற்குத்தான் நாமெல்லாம் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றோம் என்பதை மட்டும் நான் நினைவிலே கொண்டு, தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தந்திருக்கின்ற தலைமை கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், பல நிலைகளில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நல்ல நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இனி வரும் காலங்கள் தேர்தல் காலங்கள். இந்த தேர்தல் காலங்களில் நாம் உறுதியாக நின்று மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை தமிழகத்திலே நிறுவிட வேண்டும் என்று வைராக்கிய உணர்வோடு நாம் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி, உறுதியாக அந்த முயற்சியில் நாம் வெற்றியும் பெறுவோம் என்ற நிலை நமக்கு வந்து சேரும் என்பதையும், அதற்கு காலம் கணிந்து கொண்டிருக்கிறது, சில ரகசியங்கள் அதில் இருக்கிறது, அனைவருக்கும் அதை இப்பொழுது பகிர வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இல்லை, உறுதியாக நாம் வெற்றி பெறும் என்று சொல்லி வரி வந்து அனைவருக்கும் நன்றி கூறி, நன்றி, வணக்கம்.